சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான உளுந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு 1/4 கப்பு உளுந்தம்பருப்பை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். 1 மணிக்கூர் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். நல்லா ஊறி வந்துடும். 1 மணிக்கூர் அது சைடில் இருக்கட்டு. அதுக்கிடையில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவை எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்குவோம். அது நல்லா ஊறி வந்த உடனே நம்மளுக்கு இப்போ செய்யறதுக்கு சாஃப்டாக இருக்கும். அது ஊறட்டு அதுக்கிடையில் நம்ம உளுந்தம்பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ பெரிய துண்டில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடைக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க. நான் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இருக்கணும் வடைக்கு மாவு அரைக்கிறது போல். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றியாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ நான் 1 கப்பு மாவு, அதாவது குமிச்சி அளந்து எடுத்திருக்கேன். 250 மில்லி பிடிக்க கப்பில் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுங்க. 2 நேரமாக நான் சேர்த்துருக்கேன். மாவு தண்ணி காணாத போல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரவை போடணும், ஊற வச்ச ரவை போடணும். ரவை ஊறுறதுக்கும் நீங்கள் தண்ணி குறைவாக தான் வச்சு ஊற வைக்கணும். பாருங்கள், இப்போது தண்ணியெல்லாம் இல்லை. நம்ம அந்த ரவையை ஊறின ரவையை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் உங்களுக்கு வாசனைக்காக கொஞ்சம் ஓமம் போட்டு விடலன்னாக்கி ரொம்ப நல்ல வாசனையாட்டம் இருக்கும். நான் போடலை. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசு பிசுனி கொஞ்சம் கையில் ஒட்டிச்சேன்னா நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவை கையில் தொட்டு நீங்கள் அப்படி பிசைஞ்சிங்கன்னா சரியாக வந்துடும். நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். 1/2 மணிக்கூர் கழியிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்திடலாம். அதில் கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இப்போ நான் இதில் பெரிய வெங்காயத்தில், பெரிய சைஸ் வெங்காயத்தில் பெரிய வெங்காயம், அதாவது 2 எண்ணெய் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பச்சை மிளகாயில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கண்ணாடி பதம் வரணும், அவ்வளோதான். நம்மளுக்கு நிறம் மாறி வரணும்னு இல்லை, நிறம் மாறி வர விட வேண்டாம். பாருங்க, அடுப்பை நிதானமாக எரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதாவது இஞ்சி அதிகமாக சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சியும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போட்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேருங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சு பொடிச்சு சேர்த்துருக்கேன். அப்படி இதை சேர்த்துருங்க. சேர்த்து 1 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலையே, அதை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதில் விட்டுருங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதில் விட்டுருங்க. இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இறுகி வரும். இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையும் போகணும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் கிளறி விடுங்க. நல்லா இறுகி வரட்டு. இப்போ உப்பு பார்த்து உப்பு போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருந்தோம். இப்போவும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுடுங்க. உப்பு பார்த்து போட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் பாதி தக்காளி எடுத்தால் போதும். சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி போடுங்க. இந்த நேரத்தில் போடுங்க. இன்னும் நம்ம போட்டு வதக்கினோம்னா அது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ போட்டிங்கன்னா மைல்டாக தான் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை இறங்கும். பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா இறுகிட்டு பாருங்கள், நல்லா கொதி வரட்டு. இந்த பச்சை வாசனையெல்லாம் போன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ மல்லிக்கீரையை போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போது இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா கம்மி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை மூடி வச்சுட்டு நம்ம பூரி மாவு பார்த்துருவோம். பாருங்கள் பூரி மாவு எப்படி இருக்குன்னு. அது கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு.
பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடுங்க. கையில் மாவு ஒட்டிச்சேன்னா கொஞ்சம் கோதுமை மாவை கையில் தடவிக்கிட்டு நீங்கள் உருட்டி உருட்டி வைங்க. இது எப்படியும் கொஞ்சம் ஒட்டாக தான் செய்யும். இந்த பூரி மாவு மற்ற பூரி மாவு போல் இல்லை, நம்ம கோதுமை இந்த உளுந்த மாவு சேர்த்துருக்கோம், அதனால் அது அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு கையில் தடவிட்டு எடுங்க, அப்படின்னா ஒட்டாது. இப்படியே நான் 5 பூரி செய்யறதுக்கு எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம பூரி உருட்டு கட்டையில் போட்டு இங்கே எப்படி சுலபமாக உருட்ட வந்துடும். நல்லா நைஸாக இருக்கிறதுனால நமக்கு சுலபமாக வந்துடும். இப்படி தேய்ச்சிடுங்க, நல்லா நைஸாக தேய்ங்க, நல்லா வரும், நல்லா பொங்கி. பாருங்கள் இப்படி இருக்கட்டு. பாருங்கள் இப்படி நான் 5 உருட்டியாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா உடனே பொங்கி வரும். அதை திருப்பி விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்த உடனே எடுத்துருங்க. நீங்கள் இன்னும் ஒன்று போட்டு காணிச்சேன் பாருங்கள், கொஞ்சம் அமைக்கி விடுங்க, அப்படின்னா நல்லா பொங்கி வரும். நீ நல்லா செவந்து வந்தோடனே இதையும் எடுத்துடலாம். இப்படியே எல்லாமே பொரித்து எடுத்துருங்க, உங்களுக்கு தேவைக்கு பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள் நான் எடுத்தாச்சு. பூரிக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சூடு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் நம்ம நல்லா சாஃப்டாட்டும் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.